ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு பூஜை தான். அப்போது வெள்ளிக்கிழமைனா சொல்லவே வேணாம், எல்லா கோவிலும் விசேஷம்தான். ஆடி வெள்ளிக்கிழமையில பூஜை முறைகள் வீட்டிலையா இருந்தாலும் சரி, கோவிலையா இருந்தாலும் சரி, எப்படி பூஜை பண்ணணும், அம்மனை எப்படி வழிபடணும், அப்படி அம்மனுக்கு என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் சேர்க்கணுன்ட்டு வைத்து வழிபடணும்னு முறையாக சொல்கிறோம். தெளிவாக கேட்டு தங்கள் வழிமுறைகளை பின்பற்றி அம்மனுடைய அருளை பெற வேண்டி நிற்கின்றோம். அறம் அனுபவம் ஆன்மீகம் ஒன்றாக இணைந்து ஆடி மாதம் தமிழ் வருடத்தின் ஒளி நிரம்பிய ஆன்மீக பயண காலம். இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளுக்குன்னு ஏற்படக்கூடிய மகத்துவமான முக்கியத்துவம். நாம் என்னென்ன பூஜைகள் செய்கிறோம், வெள்ளிக்கிழமைனாவே பொதுவாகவே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைனாவே நம்ம பூஜை பண்ணுவோம். இல்லை ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைனா சும்மா விடுவோமா? அம்மனுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ, அம்மனுக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணணுமோ, அம்மனுக்கு எப்படியெல்லாம் பூஜை பண்ணணுமோ, எப்படியெல்லாம் விபூதி, குங்குமம், மஞ்சள், இது மாதிரி அபிஷேகங்கள்லாம் செய்யணுமோ அனைத்தும் செய்து வருவோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவறாமல் நாம் பயன்படுத்துவோம். இந்த பராசக்தியினுடைய பேரருளை நாம் நிச்சயமாக பெற்றே தீரணும், பராசக்தியினுடைய பேரருளை நாம் நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்வோம். மாதத்தில் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நலமும் நுழையும் தெய்வீக காலமாக இருக்கு. முதலாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனுக்கே உரியது. இரண்டாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை குடும்ப நலத்துக்காகவும், மூன்றாவதாக பிள்ளைகள் பாக்கியத்துக்காகவும், நான்காவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பொருள் செல்வம் லக்ஷ்மி அருளுக்காகவும், ஐந்தாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தர்மத்தின் துணையாக நின்று பாலா திரிபுர சுந்தரி அருள் புரிகின்றாள் என்ற நினைவோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் வணங்குகின்றோம். அப்படி மங்கள விளக்கு பூஜைன்னு சொல்லி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய கண்களில் ஒளி பாய வேண்டுமெனில் உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றுங்கள், தீபம் ஏற்றுங்கள். அப்படி விளக்கில் நெய், இழுப்ப எண்ணெய், அதில் அழகிய குங்குமம், மஞ்சள், வெற்றிலைப்பாக்கு எல்லாம் வைத்து ஒளிரக்கூடிய உங்களுடைய விருப்பங்களை இறைவிக்கு சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய கோரிக்கைகளை அன்னைக்கு தெரியப்படுத்துங்க. எப்படின்னா இந்த தீபமேற்றி ஒவ்வொரு தீப்பிழம்பிற்கும் ஒரு ஜெபம், அதாவது ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு தீப்பிழம்பிற்கும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு தீபத்திற்கும் நீங்கள் மனசார ஜெபம் பண்ணுங்க, மனசார தியானம் பண்ணுங்க, மனசார கோரிக்கை வைங்க. ஒவ்வொரு ஒளியும் ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும். குங்குமத்தால் எப்படி பூஜை பண்ணுறது? அம்மனுடைய சின்ன